அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்ம வினை நீங்க இந்த 2 பொருளை கோவிலுக்கு தானமாக கொடுங்கள், உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன். இந்த பொருட்கள் என்னென்ன, எந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்கணும், இந்த கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல கர்ம வினை அப்படின்னா என்னன்னு பலருக்குமே தெரியாது. இந்த கர்ம வினைனா என்ன அப்படின்னா, முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையுமே இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்காலத்துல நம்ம வாழ்க்கையில நன்மை தீமை இதெல்லாம் எதை கணக்கு வச்சு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் முற்பிறவியில் செய்த இந்த பாவ புண்ணியங்களை வைத்துதான் இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அதை பொறுத்தே நடக்கும். இப்போ போன ஜென்மத்துல நம்ம இதற்கு முற்பிறவியில் நாம என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக முருகன் வழிபாடு செய்தால் கர்ம வினை நீங்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை நீங்க கோவிலுக்கு தானமாக கொடுக்கும் போது நீங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ முப்பிறவியிலோ இப்பிறவியிலோ நீங்க செய்யக்கூடிய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும். இப்போ உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு இந்த 2 பொருளை நான் தானம் பண்ணிட்டா அந்த கர்ம வினையெல்லாம் அந்த பாவமெல்லாம் நீங்கிருமா அப்படின்னு சொல்வீங்க. ஆனா அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடியது, இப்ப நாம ஒரு வாகனத்துல போறோம், எறும்போ பூச்சியோ போகும், நம்ம அதை தெரியாம டயர்ல பட்டு அது இறந்து போயிடும். அப்ப அதுவுமே ஒரு பாவம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கும். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசியிருப்போம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை பார்க்கும்போது நம்ம கரெக்டா தானே பேசியிருக்கிறோம், யாரையும் புண்படுத்துற மாதிரி பேசலையே அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதுல ஹர்ட் ஆயிருக்கிறாங்க, அதுல காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு இது நம்ம தெரியாம செஞ்ச தவறு. இப்படி நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா முற்பிறவியில் நாம் எந்த பாவங்களும் செய்யவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப முக்காவாசி பேர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அப்ப நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோன்னு தெரியல, அப்ப நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டா, முற்பிறவியில் நாம என்ன பாவம் செஞ்சோம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க முற்பிறவியில் செய்த பாவங்கள் தான் கர்ம வினை. அந்த கர்ம வினைகள் இந்த ஜென்மத்துல நீங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையில பல நிகழ்வுகள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை குறைப்பதற்கு தான் இந்த ஒரு எளிய பரிகாரம். இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வெல்லம், குண்டு வெல்லம் இருக்கும் பாத்தீங்களா, மண்டை வெல்லம் குண்டு வெல்லம்னு சொல்லுவாங்க. அது உங்க வசதிக்கு ஏற்ப 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கொண்டக்கடலை ஒரு 1/2 கிலோல இருந்து 1 கிலோ, எது உங்க வசதிக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. நான் இவ்வளவு தான் வாங்கணும், ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாராலையும் எளிமையா வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அது. அளவு மட்டுமே ஒவ்வொருத்தவங்களினுடைய வசதிகளுக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த குண்டு வெல்லம், கொண்டக்கடலை, வெள்ளை கொண்ட கடலையா கருப்பு கொண்ட கடலையா எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நீங்க உங்க வீட்டிற்கு அருகில என்ன கோவில் வேணாலும் இருக்கலாம். சிவன் கோவில் இருக்கலாம், மாரியம்மன் கோவில் இருக்கலாம், இல்லைங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு விநாயகர் கோவில் தான் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. அங்க வாங்கி கொண்டு போய் இந்த 2 பொருட்களையும் கொடுங்கள். இந்த 2 பொருட்களையும் எந்த கிழமையில நாம கொடுக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இப்படி இந்த 3 நாட்கள்ல நீங்க வாரத்துல எந்த நாட்கள் வேணாலும் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும்.
என்னன்னே தெரியலப்பா, எப்படித்தான் அந்த வேலை கிடைக்காதுன்னு நான் ரொம்ப நினச்சிக்கிட்டேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு இந்த ஜாப் கிடச்சிருச்சு, போதும், நான் மாதம் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த சேலரிக்கே எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஒருத்தங்க வந்து தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அதில் வந்து வியாபாரம் வந்து விருத்தி அடையும். அதிகப்படியான கஸ்டமர் மூலமாக அவங்களுக்கு தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். கண்டிப்பாக இந்த 2 பொருட்களை உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இதை தானமாக கொடுங்க. அது எந்த கோவிலாக வேணாலும் இருக்கலாம். அம்மன் கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம், பெருமாள் கோவிலாக இருக்கலாம், விநாயகர் கோவிலாக இருக்கலாம். இப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்ம வினைகள் குறைய குறைய உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணின கர்ம வினைகள் வந்து குறையணும். அப்போ நம்ம கர்ம வினைகள் குறையணும் அப்படின்னா முருகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இந்த 2 பொருட்களையும் முருகன் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, இந்த 2 பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகும் பொழுது கூட இந்த 2 பொருட்களையும் வாங்கி கொண்டு போய் உங்கள் குலதெய்வம் கோவிலையும் இதை தானமாக கொடுங்க. உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா இன்னொன்று பண்ணுங்க. ஏன்னா அங்கு தீபம் போடுவதற்கு தேவையான எண்ணெயோ நெய்யோ வாங்கி கொடுங்க. அது இன்னுமுமே உங்கள் வாழ்க்கையில ஒளி ஊட்டும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். இதை நம்ம தானமாக செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேற்றங்களும் ஒரு அதிர்ஷ்டங்களும் சுப காரியங்களும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பித்து விடும். அப்போவே நீங்க முடிவு பண்ணிருவீங்க நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.